234 கொடுத்தாலும் விருப்பம் தான் எங்களுக்கு, யார் வேணான்னு. இல்ல, அவங்க மாநில கட்சிகள் அவங்க இங்க பேசுறாங்க. எங்களது தேசிய கட்சி அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. அது அவங்களுடைய பார்வை. அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. 234 கொடுத்தாலும் விருப்பம் தான் எங்களுக்கு, யார் வேணான்னு. ஒரு செங்கல்ல கூட பேர்த்து எடுக்க முடியாது. ஒரே ஒரு செங்கல்ல இந்தியா கூட்டணி எடுக்க முடியாது. இது கொள்கை கூட்டணி, இந்த பாசிச சக்திகளை விரட்டுகின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கூட்டணி. ஒருபோதும் யாரும் இந்த கூட்டணியை விட்டு விலகவும் மாட்டாங்க. சேருவதற்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, வாய்ப்பு இருக்கு. ஏங்க அதை எப்படி குறைச்சு கொடுப்பாங்க? ஏன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருக்கீங்க? பாசிட்டிவா பேசுங்க. இல்ல, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எனக்கு தெரிஞ்சு, நான் சட்டமன்ற உறுப்பினரா சட்டப்பேரவை 90 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காங்க. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலுக்காக எது வேண்டாலும் பேசலாம். அதே போன்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. தேர்தல் காலத்துல சொல்லாததெல்லாம் எண்ணும் எழுத்து, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் 48, இந்த காலை உணவு திட்டம் எந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க? காலை உணவு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு? தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காதெல்லாம் பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க. இப்போ தமிழ் புதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதி? புதுமை பெண் எந்த தேர்தல் வாக்குறுதி? நான் முதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதி? சொல்லுங்க. இன்னுயிர் காப்போம் 48, ஆயிரக்கணக்கான மக்களை இன்னைக்கு சாலை விபத்துல காப்பாத்திருக்காங்க. எந்த தேர்தல் வாக்குறுதி அது? இல்லம் தேடும் கல்வி, கொரோனா பெருந்தொற்று காலத்துல குழந்தைகள் படிக்க இயலவில்லை என்று வீட்டுக்கே போயிட்டு டியூஷன் எடுத்தாங்க. இல்லம் தேடும் கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இது மாதிரி நிறைய திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்லாத. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்கல்ல, அதை பத்தி பேசணும்ல. இல்ல, நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத பாஜக அரசு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம். அவங்க தான் பிடிவாதமா இருக்காங்க. ஏற்கனவே எந்தெந்த மாநிலங்களுக்கு நீட்டு தேவையோ அந்தந்த மாநிலங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம் இருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி கூட தேர்தல் ஆணையத்தில் பேசினார். ஸ்டேட் ரைட்ஸ், ஸ்டேட் அட்டானமஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆகையால பிஜேபி அரசு எத்தனை மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டாலும் இது நாங்க பிடிவாதமா தான் இருப்போம். குழந்தைகளுடைய வாழ்க்கையில நாங்க விளையாடுவோம், மாணவ மாணவி வாழ்க்கையில தெளிவா இருக்காங்க. அஞ்சாமைன்னு ஒரு படம் வந்தது சினிமா, அதை பாருங்க. முழுக்க முழுக்க நீட்டை பத்தி தான் எடுத்திருக்காங்க. நான் போன வாரம் தான் பார்த்தேன் அந்த படத்தை. எப்படி நீட்ல ஒரு குழந்தைகள்லாம் சிரமப்படுறாங்க தேர்வு எழுதுறதுக்கு. இங்க நாக்பூர்ல சென்ட்ரல் போட்டு அவர் தந்தை இறந்து போறாரு, அதை பத்தி எல்லாம் படமா பிடிச்சு காமிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.